தவறாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை நாம் படிப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த கால வேளையில் உங்களோடு பேச ஆவியானவருடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறதான அவருடைய ஜீவனுள்ள சத்தியம் தேவன் தந்த விடுதலையும் பின்மாற்றமும். தலைவனுக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய உன்னதமான வார்த்தையை கேட்க இந்த வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. தனிப்பட்ட வாழ்வு, குடும்பம் என்கிற நிலைமையில் எங்களுக்குள்ள நெருக்கங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் அந்த சூழ்நிலை மேற்கொண்டு இந்த காலை நேரத்தில் எங்களுடைய உத்தரவாதத்தை கடமை செய்ய முது பிரசன்னத்திலே முது ஊழியக்காரனாக என்னை நிலைப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை ஆண்டவரை கவனத்தோடு தைரியத்தோடு செய்ய நீர் கிருபை அருளும்படி ஜெபம் பண்ணுகிறேன். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உமது ஊழியக்காரனை இந்த காலவெளியிலே நிரப்பட்டும். இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை அருளும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கேட்கிற இந்த சத்தியங்கள் யாவருக்கும் நன்மை உண்டாக நீர் கிருபை அருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். உட்காருவோம். தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் பாவம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விளைவை ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்தும் என்பதை மிகவும் கவனமாக எச்சரிக்கிறது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதை வேதம் தெளிவாக பேசுகிறது. ஆனால் இந்த பாவம் என்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து விடுதலையாக்கி ஒரு உன்னதமான வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம் வாசித்த இந்த வேத வசனம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பதாக வாழ்ந்த பாவ வாழ்க்கை பற்றிய பின்மாற்றத்தை பற்றி அல்ல. கிறிஸ்துவை அறிந்த பின்பு ஒரு சில காலங்கள் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே சரியாக வாழ்ந்து பின்பு அதிலே உறுதியாக இல்லாதபடி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு நிலையை பற்றி இந்த இடத்திலே பேதுரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரானால், இவர்கள் இந்த நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் இதை அறியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு என்ன இருக்கும்? நலமாக இருக்கும். அந்த கடைசியில் ஒரு பழமொழியை வேற அவர் வைத்து சொல்லுகிறார். நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, பன்றி சேற்றிலே மறுபடியும் புரள போகிறது போல இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நிலையான ஒரு காரியத்தில் இல்லாதபடி அவர்கள் போகிறார்கள். அப்போ கிறிஸ்து தம்மை அறிகிற அறிவுக்குள்ளே நம்மை கொண்டு வந்தது எதற்காகனா, இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கெல்லாம் நம்மை தப்பிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும்போது இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தில் சிக்கி உலகத்தில் மனிதன் அவனுடைய ஆதிக்கத்துக்குள், அந்த பொல்லாங்கனுடைய கிரியைக்குள்ளே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இந்த இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறதற்காக தான் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்தார்? இரத்தம் சிந்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கம் நம்மளை மீட்கிறதற்கு, ரட்சிக்கிறதற்கு, விடுதலையாக்குகிறதற்காக வந்தார். அப்போது அவர் வந்த நோக்கத்தின் மூலமாய் அந்த விடுதலையை அவர் எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருந்தாலும்
எல்லாரும் அந்த விடுதலை அடைகிறார்களா என்றால் இல்லை. ஆனால் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட ஆத்துமாக்களை தம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமையை கொண்டு அவர்களை அந்த நிலையிலிருந்து விடுவித்து தம்முடைய நீதியின் மார்க்கத்திலே ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு என்று கர்த்தர் அழைத்து அவர்களை தேவன் நித்திய வாழ்க்கைக்காக தேவன் அவர்களை கொண்டு போனார். அப்போது தேவனை அறிகிற அறிவும் உலகத்தினுடைய அசுத்தமும் என்கிற ஒரு நிலையை நீங்கள் படிக்கும்போது, இன்றைக்கி அசுத்தம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் நாம் முகம் சுளிக்கும்படி உள்ள சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். விபச்சாரம், குடி, வெறி, ஒரு மாதிரி மற்றவர்களை கொலை செய்தல். இது கிறிஸ்துவ அறிகிற அறிவில் உள்ளவனுக்கு மாத்திரமல்ல, அறியாமல் இருக்கிறவன் கூட, ஒரு சன்மார்க்க நெறியில் வாழ்கிறவனு கூட இது அவன் எப்படி தான் பார்க்குறாங்க, அசுத்தமாக தான் பார்க்குறான். பட்டு அசுத்தம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு எப்படி எடுத்தவொடனே அந்த அசுத்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு, நம்முடைய மண்டைக்கு எப்படி புரியும்னா, நம்ம தான் குடிக்கல, நம்ம தான் சினிமா பார்க்கல, அந்த மாதிரி வெளிப்படையாக ரொம்ப பிரகாசமாக வெளியில் தெரிகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் தான் நாம் அசுத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு அசுத்தமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அசுத்தமே இது கூட அசுத்தமா அப்படின்னு கூட சரியாக உணராதபடி சில பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் நுட்பமாக எதை நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கம்பேரிட்டிவாக தான் பார்க்க முடியும். இது ஒரு விஷயத்தோடு ஒப்பீடு செய்கிறத வச்சு தான் எதெல்லாம் அசுத்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியுங்க, நம்ம பார்க்க முடியும். அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சங்கீதத்திலே வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19 7வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை. இப்போ எது அசுத்தங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சித்தீங்கன்னா எதெல்லாம் கணக்கில் சேர்க்கறனே நமக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை பல முறை உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் இது உங்களுக்கு செய்திக்கு பொருத்தமாக இருக்கிறனால் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு பேராசிரியர் வெள்ளை நிறம் எது என்பதை மாணவர்களுக்கு சொல்ல வந்தார். வெள்ளை நிறம் எது அப்படின்னு வந்த உடனே ஒரு கையில் சில கலர் காகிதங்களெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 7-8 காகிதங்களை அவர் எடுத்து முதல்ல ஒரு சிகப்பு நிறமுள்ள ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு சொன்னார், இது வெள்ளை அல்ல அப்படின்னாரு. அப்புறம் அதை அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்து ஒரு பச்சை கலரில் ஒன்று எடுத்தார், இது வெள்ளை அல்ல அப்படின்னாரு. இப்படி வெள்ளை அல்லன்னு இவர் ஒவ்வொரு கலராக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் சொன்னால், நீங்கள் எதெல்லாம் வெள்ளை அல்லன்றதை சொல்கிறத விட எது வெள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை வச்சே புரிஞ்சுக்குவோம். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. அப்போது அந்த மாணவன் கொடுத்த ஒரு சின்ன விஷயம் அப்போ தான் யோசிக்குது, நம்ம எது இல்லைன்னு சொல்கிறத விட எது சரிங்கிறது சொல்லிட்டா அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே என்னது தான், வெள்ளை இல்லைன்றது தான். அப்போது அவர் என்ன பண்ணார், அப்போ தான் அந்த வெள்ளை பேப்பர் எடுத்து இதுதான்ப்பா வெள்ளை அப்படின்னாரு. அவன் சொன்னான், இதுக்கு மேலே நீங்கள் நடத்தவே வேணாம், இந்த ஒரு அறிவு எனக்கு போதும். இந்த ஒரு அறிவை கொண்டு இதற்கு வெள்ளைக்கு மாறாக இருக்கிறத ஒரு மாதிரி லைட்டு வெள்ளை, அதாவது வெள்ளையிலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைட்டு வெள்ளைன்னுவாங்க. அது என்ன லைட்டு வெள்ளை, பிரைட்டு வெள்ளை தான், அவ்வளோதான். அப்போது அந்த உண்மையான வெண்மை நிறம் 100% உள்ள வெண்மை நிறத்திற்கு கொஞ்சம் மாறுபாடாக எது தெரிந்தாலும் அது என்ன கிடையாது, அது என்ன அல்ல, வெள்ளை அல்ல. அப்போது எது அசுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்த ஒரு டிபேட்டுக்குள்ளே போயிட்டு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மதம் ஒரு விஷயத்தை சரிங்குது, இன்னொரு மதம் இன்னொரு விஷயத்தை சரி இல்லைங்குது. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு விஷயத்தை சரிங்கிறான், இன்னொருத்தன் அந்த விஷயத்தை என்னென்னா இல்லை, ஒரு சபையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்து வைத்து இது அசுத்தங்க, இது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா, ஆனால் அதே விஷயத்தை இன்னொரு சபை என்ன சொல்லுது, அதெல்லாம் இல்லைங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், மனுஷன் தான் முகத்தை பார்க்குறான், அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து மூடிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போகும்போது எதையெல்லாம் அசுத்தங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் முயற்சித்தீங்கன்னா அது இன்றைக்கி உள்ள முடியாத ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிட்டே இருக்கும். அப்போ இதற்கு ஒரு முடிவை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், எப்படி வெள்ளை எது என்கிற ஒரு அறிவை பெற்றோமோ
அதற்கு அதை போலவே எது தூய்மை அப்படிங்கிற ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அது போதும். அந்த தூய்மைக்கு மாறாக இருக்கிற அத்தனை என்னது தான்? அத்தனை எத்தனை தான்? தைரியமாக சொல்லுங்கள், ஏன் பயப்படுறீங்க? ஆமாம், இருதயம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். அப்போ தேவனுடைய வசனம் தான் தூய்மையானது. இந்த வேத புத்தகத்தில் இந்த அட்டை முதல் இந்த அட்டை வரை இது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அது பாவமே செய்யாத இந்த பரிசுத்தனாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய நல் வார்த்தைகள். இந்த இடத்தில் எந்த அசுத்தமும் இல்லை, எந்த தீமையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. அப்போ இதை பின்பற்றுகிறவன் பிழைப்பான், இதை பின்பற்றுகிறவன் வாழ்வான், இதை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ இந்த வார்த்தைக்கு எதிர்மறையா இருக்கிற அத்தனை விஷயங்களும் எதுதான்? அசுத்தம்தான். அப்போ நீங்க உங்க மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க செய்யாத சில தப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சுத்தம் யோசித்தீங்கன்னா உங்களை போல என்ன போல சர்வ முட்டாள் உலகத்தில் எதுவும் இல்லை. ஆகவே அவன் பாருங்க, அந்த ஒரு விசுவாசின்னு தான் சொல்றாங்க, என்னம்மா 24 மணி நேரத்தை குடிக்கிறேன், நான் குடிக்கவே இல்லைங்க. அவன் பாருங்கங்க கண்ட ஆட்களோட ஒரு சவகாசம் வச்சுருக்கான். எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சர்ச்சுக்கு போனேன்னா 4 பிரதர்ஸோடு பேசுவேங்க. எனக்கு இப்படித்தான் நம்ம ஒரு கம்பேரிட்டிவான விஷயங்கள். உன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்குதா அசுத்தமாக இருக்குதான்னு கம்பேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் அப்போது இன்னைக்கு முற்கோபியா நீ இருப்பாயானால் நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். நீ எரிச்சலும் பொறாமை உடையவனாக இருந்தால் நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். நீ அடுத்தவ மனைவியை பார்க்காம நீ கட்டின மனைவியை நேசிக்காம இருந்தா நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடாம இருந்தா நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். இந்த வேத வசனம் உனக்கு என்னத்தெல்லாம் கற்பித்திருக்கிறதோ அந்த கற்பித்த வார்த்தைக்கு எதிர்மறையாய் வாழ்கிற அத்தனை விஷயமும் அசுத்தமான வாழ்க்கை தான். உன் தகப்பனை உன் தாய் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவா. கனம் பண்ணாம இருந்தா நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில நடத்து அப்படின்னு வேத வசனம் கற்பித்திருக்கிறது. அதற்கு எதிர்மறையான நிலையிலே உன் பிள்ளையினுடைய இஷ்டத்துக்கு நீ விடுவாயானால் நீ அசுத்தத்தில் வாழ்கிறவன். அப்போ இன்றைக்கு அசுத்தம் என்கிறதற்கான சரியான டெஃபினிஷன் என்ன செய்யலைங்க, நிறைய பேர் கொடுக்கல. இதை விட இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆவிக்குரிய உலகத்தில் இன்னொரு மாய வலைக்குள்ள நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டானா பரிசுத்தன்ட்டான். இதை வேற இந்த ட்ரெஸ் கோடை வேற மாற்றிவிட்டு எல்லாருக்கும் என்னன்னா என்ன போல உலகத்தில் சுத்தவானே நான் இல்லை. வேத வசனத்தின் தூய்மைக்கு எதிர்மறையாய் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் அசுத்தம் தான். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனாள். ஒரு அம்மா பாவம் அன்னைக்கு ஒரு கடையில் ஏதோ ஒன்று வாங்குது, ஒரு சாப்பாடு வாங்குது. அவங்க ஒன்றும் உங்களெலாம் கிடையாது, ஏழை கிடையாது, நல்ல வசதியான ஆட்கள் தான், பார்த்தா தெரியுது. ஒரு 500 ரூபா நோட்டை கொடுக்குது. அவங்ககிட்ட சில்லறை இல்லை, யார்கிட்ட இல்லை சில்லறை இல்லை, கடைக்கார கடை. அந்த சாப்பாடு 120 ரூபா. அது அப்படியே தெனாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏங்க நாங்கள் போய் எங்கெங்க வாங்க முடியும், வண்டி நிற்குதுங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு. ஏம்மா சில்லறை மாற்றிட்டு வா, இல்லைன்னா வேணாம்மா போங்கம்மா அப்படிங்கிறான். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நமக்கு என்ன யோசிக்க தோணும்? அவன் வயிற்றுக்கு சாப்பாடு வாங்குறான், கட்டுறான், கட்டாமல் போனால் போகிறான், அப்படி தான் யோசிக்க தோணும். அந்த 120 ரூபாயை நம்ம கட்டிட்டு வாங்கிட்டு போமான்னு சொல்கிறதுல என்ன இல்லைங்க, பிரச்சனை இல்லை. அப்போது இது நமக்கு தெரியுது, கண்ணுக்கு பார்க்க தெரியுது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருமல் போனாலும் இது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியம். ஆகவே நீ அசுத்தம்னு சொல்லிட்டு நீ சில விஷயங்களை பின்பற்றாமல் இருக்கிற ஃபாலோ பண்ணக்கூடிய சில இது இந்த ஒரு கேடுபாடான சிந்தைக்குள்ளே இருந்தவன் தான் அந்த வேத பாரகருக்கு பரிசேயர்கள். அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ட்ரெஸ் கோடை மாற்றிட்டு சில சம்பிரதாயமாக அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது, பலி கொடுக்கறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு தான் உலகத்திலே உலகமாக டாப் கிளாஸ் பரிசுத்தவான்னு நினச்சிட்டான். ஆண்டவர் வச்சு கிளிகளையும் கிழிச்சார். மாயக்காரனே, பரிசேயனே, விபச்சார சந்ததியே அப்படின்னு சொல்லி வாய்க்கு அப்படி சகட்டு மணிக்கு பேசி தள்ளிட்டார் அவர். அவனுங்களை மாதிரி கேவலமாக திட்டு வாங்கின ஒரு வகை கிடையாது வேதத்தில். உண்மையிலே ரியல் விபச்சாரத்தில் இருக்கிறவங்கள வந்தபோது ஸ்திரீயே என்னாரு, உண்மையே மொள்ள மாதிரி முடிச்சுடிக்கலாம் வந்தான் பாருங்க, அவனெல்லாம் போடா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படு, நல்லாரு, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் தன்னை ரொம்ப நேர்மையானவன் நினச்சிக்கிட்டு இந்த படம் காட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க, வச்சு உருன்னு உரிச்சு விட்டார் ஆண்டவர். விபச்சார சந்ததியேங்கிறாரு, வேசி கள்ளனேங்கிறாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுற உள்ளெல்லாம் எப்படி இருக்குது, அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய மாய்மாலத்தின் நிலைமையை கர்த்தர் கண்டிக்கிறாரு. ஆண்டவர் இதெல்லாம் கண்டிக்கிறார் பாருங்க.
நீ கொர்பான் என்கிற காணிக்கையை போட்டுட்டு தகப்பனின் தாய் என்ன பண்ணாமல் இருக்கிற, கவனிக்காமல் இருக்கிற அப்படிங்கிறாரு. அப்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அறிவு சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வேறுபாடை நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது, பிரித்து கொடுக்குது. அப்போது இந்த அசுத்தங்கள், ஐயோ இதெல்லாம் போய் இது ஒரு அசுத்தமாக நீ நினைப்ப, ஆனால் வேதத்தின்படி அது என்னது அசுத்தம். அப்போது டு ஐடென்டிஃபை த அன்கிளீன்னஸ், அசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதற்கு ஒரே ஒரு கருவி தான் இருக்குது. அது கர்த்தர் நம்முடைய கருத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். அப்போ வேதம் எதை உங்களுக்கு கற்பிக்கிறதோ அந்த கற்பிக்கிற அந்த சுத்தமான வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை எது என்பதை அடையாளப்படுத்தி சொல்லும்போது, அப்போது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது சரியாக வரமாட்டான். அப்போது வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க, அதை 19வது சங்கீதத்தை. இப்போது தேவனுடைய வசனம் கற்பனை தூய்மையும், கண்களை என்ன பண்ணுது, இதெல்லாம் எனக்கு தப்புன்னு இவ்வளோ நாள் என்ன பண்ணலப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சொல்லலையா? இப்போ நீங்களே சில செய்திகளை கேட்டு, இவ்வளோ நாள் நமக்கு இது மண்டையில் என்ன செய்யலையே, உரைக்கலையே, சே இதெல்லாம் இப்படி ஒரு தப்புன்னே நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு நமக்கு அந்த உணர்வு வருதா வரலையா? அப்போது இந்த தூய்மையான வசனம் உன் கண்களை என்னாக்குது, தெளிவாக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அதை அடிக்க மாட்டாங்க. ஆனால் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அடிக்கிறது. பிள்ளையை தண்டியாமல் அதை விட்டுருவான். ஆனால் மனைவியை நேசிக்க தான் சொல்லி, அடிக்கலாம் சொல்லலை, ஆனால் போட்டு மனைவியை அடிப்பான். அப்போ இது என்ன வாழ்க்கை? இது தேவனுடைய கற்பனைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? முரண்பட்ட வாழ்க்கை. இட் இஸ் a controversial life. இப்போ இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. 19வது சங்கீதத்தின் 9வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க. சிலருடைய சுத்தம் எப்படின்னா, பாஸ்டர் சுத்தம், பாஸ்டருக்கு பயப்படுற பயம். சிலர் ஒழுங்காக உடுத்தியிருந்தானா பாஸ்டர் நேராக வந்து ப்ரைஸ் விளாண்டுருவேன், கீத்து மாதிரி தான் உடுத்தியிருந்தானா அங்கிட்ட எங்கிட்ட சந்துக்குள்ள நோண்டி அப்படின்னு ஓடி போயிடுவேன். ஆமாம், இது பாஸ்டருக்கு பயப்படுற பயம். தேவ பயம்னா நீ எங்கே இருந்தாலும், யார் பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி, உன்னுடைய காரியங்கள் தேவனுக்குள்ளாத சரியாக இருக்கும். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது சொல்லிட்டு கடைசி வசனத்தில், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது சில இனிஷியல் டெலிவரன்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். என்ன டெலிவரன்ஸ்னா, நல்ல தண்ணி சாப்பிட்ற ஆளாக இருப்பான். அந்த போதை என்கிற பழக்கத்துலேருந்து கர்த்தர் என்ன கொடுத்துருவாருங்க, அந்த ஒரு விடுதலை கிடைக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த மதுவை பார்த்தாலே அவனுக்கு என்ன செய்யும், இந்த சினிமா பார்க்குற பழக்கம், வேறு சில கெட்ட காரியங்களாக இருக்குது, அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த இனிஷியல் டெலிவரன்ஸ். அது ஆண்டவரை அறியும் போது, பரிசுத்தாவினுடைய வரம் அவனுக்குள்ளே வரும்போது, அந்த டப்புன்னு அந்த என்ன செய்யுங்க, இப்போல்லாம் நான் குடிக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, சிரட்டு பிடிக்குது, இதெல்லாம் நீ விட்டுட்டதுனால, மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசணும், இதெல்லாம் நீ விட்டுட்டதுனால இன்னும் நீ பரிசுத்தத்துக்குள்ளே வரலை. இப்போ தான் பரிசுத்தத்தினுடைய ப்ராசஸை என்ன செஞ்சுருக்குது. ஆமாம், இப்போ இந்த மேஜராக இருக்கிற ஒரு 4-5 விஷயத்தை எடுத்தது எப்படின்னா, உன்னை சோப்பு போட்டு ஒரு 25-30 நாளாக குளிக்காமல் இருந்த நாயை கொண்டு போய் நடு வீட்டில் வச்சு பாத்ரூமில் ஏற்றி குளிக்க வச்சதுக்கு சமானம். இன்னும் அந்த நாய்க்கு வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டது கழுதி என்ன பண்ணியிருக்குது, தின்னுட்டு வந்திருக்குது. ஆக இப்போ தான் ஆண்டவர் தம்முடைய சுத்திகரிப்பினுடைய ப்ராசஸே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உனக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த ப்ராசஸுக்கு ஒருத்தன் தாக்கு பிடிச்சி நின்றுட்டான்னா அவன் ஜெயிக்கப்பட்டவன். இந்த ப்ராசஸுக்கு நிற்கலைன்னா அவன் என்ன ஆளுங்க, தோத்தவன். ஆனால் கர்த்தர் உன்னை என்னை இந்த கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மையான நீதியின் மார்க்கத்துக்கு அழைத்தது தோக்கிறதுக்கல்ல, ஜெயிக்கிறது கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
காரணம் ஏன் ஜெயிக்கிறேன், நேற்று நான் ஜெய்மி பிரதர் செய்தியை கேட்டுக்கிட்டே நான் செய்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆத்தாடி இவர் பேசுகிறத போக்குற போத்த பார்த்தா என் பிரசங்கத்திலே முக்கால்வாசியாக பேசுகிறவர் போல. இயேசுவே செய்தியினுடைய டைரக்ஷனை மாற்றுவாண்டவர். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அப்போ நம்ம உள்ளே வரும்போது இந்த ப்ராசஸ் நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்குது. உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனால் எனக்கு ஓரளவு தெரியும். நல்லா நான் சொல்கிற வார்த்தையை திருப்பி கவனிச்சிக்கோ. நீ மற்றவங்களை ஏமாற்றலாம், ஆண்டவரை சுத்தமாக ஏமாற்ற முடியாது. என்னை ஏமாற்றலாம், ஆனால் ஒரு 20% ஏமாற்றலாம். ஆனால் உன் கதை, உன் ஜாதகம் எல்லாம் எனக்கு 80% வரைக்கும் தெரியும். ஏன்னா உன்னோட நான் பயணித்தவன். நீ எந்த ரூட் காஸ்ட்லேருந்து வந்தவன், என்ன நிலவையில் வந்தவன், என்ன மாதிரி இதில் வந்த. அதான் நான் அடிக்கடி சொல்வேன்ல, நீ முதல்ல சர்ச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ஃபோட்டோவையும் இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோவையும் எடுத்து கம்பேர் பண்ணிப்பார், சம்மந்தமே இருக்காது. நீயே சொல்லலாம், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனே, எப்படி ஆயிட்டேன், ஆக்குனது நான் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஆக்குச்சு. சரி பாஸ்டர், இது எங்களுக்கு தானா? எனக்கும் தான். 1986 ஞானசானம் எடுத்தல, அன்னைக்கு இருந்த ஜானிக்கும் இன்னைக்கு 2025 இருக்கிற ஜானிக்கு என்ன இருக்குது? ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன எது மாற்றுச்சு? உங்களை எது மாற்றுச்சு? நம்ம எல்லாரும் எது மாற்றுச்சுன்னா, இந்த வேத வசனத்தை அறிகிற அறிவு தான் நம்மளை மாற்றுச்சு. இதை அது இப்போ பேதுரு எதை எச்சரிக்கிறார்னா, இதை அறிந்தும், அதாவது பாத்ரூமை கொடுத்து, சுடுதண்ணியை கொடுத்து, சோப்பை கொடுத்து, ஷாம்பை கொடுத்து ஒருத்தன் அழுக்குறண்டே வெளியே வந்தானா என்ன பிரயோஜனம்? அந்த கான்செப்டில் தான் அவர் எழுதுறாரு. அவனுடைய நிலைமை என்ன ஆகிடுங்க, முன்னிலைமை விட கேடுள்ளதாக இருக்கும். இப்போ வேதம் பேசும்போது மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறது, அன்பை பற்றி பேசுகிறது, பொறுமையை பற்றி பேசுகிறது, நீடிய பொறுமையை பற்றி பேசுகிறது. என்ன பொறுமை? அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஏன்னா ஆண்டவருக்கு பொறுமை 2 சைட்லையும் வேணும். அவுட் ஆஃப் த சர்ச்சும் பொறுமை வேணும், இன்சைட் த சர்ச்சும் பொறுமை வேணும். அவுட் சைட் த சர்ச் என்ன பொறுமை? அவன் இன்னும் யாரும் அறியலை, ஆண்டவர் அறியலை, எப்படியாவது அவன் என்ன ஆகணும், மனம் திரும்பணும். ஆனால் இவன் மனம் திரும்பி உள்ளே வந்துட்டான், ஆனால் இன்னும் சரியா ஆகலை, இன்னும் சரியாக்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ தான் ஓரளவு புளிச்சு வந்திருக்கான். இன்னும் அவனை உள்ளும் புறமுமா சுத்திகரிப்பு என்கிற ஒரு பூரண விஷயத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிறதுக்கு நான் செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த வெளியிலிருந்து வர்றவனுக்கு போடுற சுத்திகரிப்புலாம் டப்புன்னு முடிஞ்சு போயிடும். இது உள்ளே இருக்குது பாருங்க, இதுதான் இந்த வாட்டர் வாஷ் தான் ரொம்ப பிரச்சனை. இதுக்கு எது ஒன்று தான் உதவி செய்யும்? வசனம் ஒன்று தான் உதவி செய்யும். ஏன்னா அசுத்தமாக இருக்கிற ஒன்றை சுத்தமாக்குகிற ஒன்று சுத்தமாக இல்லாவிட்டால் அது ஒரு காலம் சுத்தமாகாது. துணி துடைக்கணும்னா என்ன துணி வேணும்? சில டேபிள் அழுக்காக இருக்கும், துடைக்கிறது ஒரு அழுக்கு துணி கொண்டாடுமா, சர்வ முட்டாளவன். நீ ஏற்கனவே டேபிள் அழுக்காக இருக்குது, அழுக்காக இருக்கிற டேபிளை நீ அழுக்கான துணியை வச்சு துடைச்சா எப்படி சுத்தமாகும்? அப்போது அழுக்காக இருக்கிறது சுத்திகரிக்கப்படணும்னா நீ கொண்டு வர துணி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சரி, ஒரு ரூம் ரொம்ப அழுக்காக கன்றாவியாக கிடக்குது, அதை கழுவி விடணும், ஒரு 4 பக்கெட் தண்ணி கொண்டானா அழுக்கான தண்ணியை கொண்டு வந்தால் அது எப்படி சுத்தமாகும்? கொண்டு வர்ற தண்ணி எப்படி இருக்கணும்? உன்னை இந்த உலகத்தில் சுத்தமாக்கக்கூடிய ஒரு தண்ணீரும் இல்லை, ஒரு துணியும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை. சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று இயேசுவின் திருவார்த்தை ஒன்று தான். இதை அறிகிற அறிவு உன்னை என்ன ஆக்கும்? என்ன ஆக்கும்? சுத்தமாக்கும். ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தர் உன்னை 2 மடங்காக பெரிய பண்ணுவான்னு ஏதாவது வசனம் எடுத்திருந்தேன்னா நீங்கள் உற்சாகமாக இருந்திருப்பீங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:23 வாசிங்க. வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய பொறுமையை பற்றி இதில் தான் படிக்கணும். இது இந்த பொறுமையை கர்த்தர் யாருக்கும் சேர்த்து கொடுக்குறாருன்னா ஊழியக்காரனுக்கும் சேர்த்து கொடுக்குறாரு. ஆத்திரம் ஊத்திரம் கவுத்திரம்லாம் என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், ஒரு பேஷண்ட்டை உசுரோடு போராடுற ஒரு பேஷண்ட்டை ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க.
முதல்ல எமர்ஜென்சியில் கொண்டு போய் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவியை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் கொண்டு போய் 2 நாள் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கு மாத்திரம் படிப்படியாக தான் என்ன பண்ணுறாங்க. ஆமாம், எமர்ஜென்சிக்கே கொண்டு வந்து 2 நிமிஷத்தில் பேஷண்ட் சரியாக நடந்து போனோன்னா அப்புறம் அவன் டாக்டரே கிடையாது அவன். அப்போது அந்த நோயாளியை சுகப்படுத்தி வெளியே கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது? என்ன காலைல 4 இட்லியை முழுங்கிட்டு வந்துட்டீங்களா? நல்லா உற்சாகமாக பேசுங்க. இன்றைக்கி செய்தி யாருக்கும் ஒன்றும் பிடிக்காது தான். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கல, இதுதான் செய்தி. இன்றைக்கி வசனத்தை நல்லா கேளுங்க. அப்போது அந்த நோயாளியை குணப்படுத்துகிறது அவனுக்கு என்ன தேவைப்படுது? பொறுமை தேவைப்படுது. அந்த பொறுமை அவனை சுகமாக்கி அனுப்புது. அதை போல தான் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து வாசிக்கும்போது, புத்தியீனம்னா ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம், அயுக்தியமான தர்க்கங்கள், அன்லேர்ன்டு கொஸ்டின்ஸ், பதில் தெரியாத கேள்விகள், தர்க்கங்கள், சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து இவைகளை விட்டு என்ன செய்திரு? விலகிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமை செய்கிறவனா இருக்க வேண்டும். இப்போ ஊழியக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா போதக சமர்த்தனாக வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை பற்றிய அறிவை பிரசங்கிக்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உள்ளதை பிரசங்கிக்கும் போது உங்கிருந்து என்ன கிளம்பும்? எதிர்ப்பு கிளம்பும். இப்போ என் பிரசங்கம் முடிஞ்சிடும். சோறு தின்னும்போது உட்காந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவான் பாருங்க. இந்த ஆள் போகிற போக்க பார்த்தா பேச்சே சரியில்லைங்கன்னு ஒருத்தன் விட்டை போட்டு ஆரம்பிச்சு விடுவான். அவன் வீட்டம்மா அதுக்கு உடனே சிங்கி தட்டுவான். நானும் கவனிச்சிருந்தாங்க, நம்ம பாஸ்டர் பேசுகிற பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரி பேசுகிறாருல்ல, நம்மளையே குத்தி குத்தி பேசுகிறாருல்ல. உடனே பையன் சொல்லுவான், அதுக்கு தான் டாடி நான் அப்பயே சொன்ன கோயிலை மாற்றிடலான்னு. இப்போ குடும்பமாக சதிகார கும்பல் உட்காந்துருக்காங்க. அங்கே எதுக்கு பிரியாணியும் மீன் குழம்பையை வச்சுக்கிட்டு கேட்ட 1 மணி நேரம் செய்தியை திட்டிக்கிட்டே திங்கிறான் அவன். இது எதிர் பேசும். ஆனால் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பிரைஸ்லாட நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்காங்களாம்பா. ஒன்றுமே புரியாது நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த மாதிரி கேஸுகளை வச்சு ஏன் ஊழியக்காரன் மல்லு கட்டுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. இந்த சில புதுசாக வரும் பாருங்க விசுவாசி கொஞ்சம் வசனத்தை அறிஞ்சு ஒரு 10 வருஷம் 15 20 வருஷம் பக்குவப்பட்டு வந்ததுக்கப்புறம் புருன்னு கோபம் வர்றதுக்கு. எதை பார்த்து கோவம்னா அந்த புதுசாக வர்றதை பார்த்து. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, உன் மேலே நான் கோவப்பட்டு தான் ஒரு இங்கே இருக்க மாட்டீங்க, ஒருத்தர் இங்கே இருக்க மாட்டீங்க, எல்லாம் தலை தெறிக்க அடித்து என்ன செஞ்சுருப்பீங்க? ஓடி இருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் நிலைச்சதுக்கும் வந்த நிலைமைக்கு இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பது போல நாங்களும் பொறுமையாக இருக்கிறதுனால. நான் ஒன்றும் லூசு கிடையாது, கேன கிடையாது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஏன் பொறுமையாக இருக்கிறோன்னா, என்றைக்காவது கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார், என்றைக்காவது கர்த்தர் ஒரு நாள் ரட்சிப்பார், என்னைக்காவது கர்த்தர் அவளுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருங்கிற அந்த பொறுமை தான் உங்களை நிற்க வச்சுக்க. அதுக்காக நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன உள்ளவர்கள் அல்ல, சம்மதம் உள்ளவர்கள் அல்ல. இருக்குது, விரும்பத்தகாத விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சரி, கர்த்தாவே நீர் உம்முடைய வசனம் கிரியை சரி, நான் உங்களை கூப்பிட்டு 4 மணி நேரம் திட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஒரே வார்த்தை உங்களை கம்ப்ளீட்டாக என்ன செய்யுங்க? மாற்றும். ஸோ வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சை. இப்போ அவங்க எதில் மாட்டியிருக்கிறாங்க? ஆமாம், பிசாசு அவங்கள தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிடிச்சி வச்சிருக்கிறான். செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் என்ன தெளிந்து, எல்லாம் சொல்லுங்க, மயக்கம் தெளிந்து. இந்த மயக்கம் தண்ணி அடித்தாலாம் போகாது. இந்த வெயிலில் நிற்கிற மயக்கம் கீழே விழுந்து சப்புன்னு மூஞ்சில் கொஞ்சம் தண்ணி அடித்து ஒரு சோடா உடைச்சி வாயில் 2 மடக்கு ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பண்ணிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கேராக வந்துச்சும்மா, அந்த கேரை தெளிஞ்சிடும். சிலருக்கு இந்த பிசாசின் இச்சையில் பிடிக்கப்பட்டவனுக்கு இந்த கேர் தெளிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக எப்படி உபதேசம் பண்ண வேண்டும்? திட்டி உபதேசம் பண்ண வேண்டும், குத்தி அப்படியே சொல்லியிருக்கு.
சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இதுதான் வசனம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல, நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் உன் உடை, உன் நடை, உன் பாவனை, உன் பேச்சு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து இன்னையோடு இந்த நீண்ட கால பயணத்தோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு என்ன இருக்குதுங்க? மாற்றம் இருக்குது. 2 பேர் பொறுமையாக இருந்தாங்க. ஒன்று, கர்த்தர் உங்களிடத்தில் நீடிய பொறுமையாக இருந்தார். வேதம் அழகாக சொல்லுதா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும். ஏன் ஆண்டவர் இந்த பொறுமையை காட்டுறாருன்னா, என்றைக்காவது இந்த ஆத்துமா என்ன செய்யும்? ஒரு நாள் வரும். ஆனால் ஆண்டவர் மறுந்திரும்புதலை அளிக்கும்போது யாரை முன்குறிச்சிருக்காரோ அவங்க எந்த நேரத்தில் அந்த அந்த டேர்னிங் பாயிண்டில் வருவாங்க அப்படிங்கிறத கர்த்தர் தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறார்? அறிஞ்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, தமது வார்த்தை அவர்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க? அனுப்பிக்கிட்டு. ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அப்போ தேவனே பொறுமையாக ஒரு ஆத்மாவுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின அவரே பொறுமையாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? இந்த கொஞ்சம் சீனியரான விசுவாசி என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காரு பாரு அப்படிம்பாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ போய் அவன் கையை விட்டு என்ன செய்ய பிடுங்க எடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வசனத்தை தான் பிரசங்கம் பண்ண முடியும். கொஞ்சம் கடிந்து கொள்ளலாம், கொஞ்சம் சிரிச்சுக்கணும், செய்கிறது தப்புன்னு எச்சரிக்கலாம். ஆனால் விடுதலை யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் அந்த விடுதலை என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். அப்போது இன்றைக்கு நீ யாரிடத்தில் கோபத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே கோபத்தை நீ சில காரியங்களை செய்யும்போது காண்பித்திருந்தனா என்ன ஆயிருக்கும்? நீ அன்றைக்கே கதை திறந்து ஓடி போயிருப்ப. கோயிலா இது, மனுஷங்களாம் வைங்க, இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்ப. ஆனால் கர்த்தர் இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்ததற்கு, ஊழியத்தை செய்கிறவர்கள் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் என்னென்னா, எப்படி ஆகிலும் கண் தெளிந்து மனம் திரும்புதல் அருளப்படும்படி. ஆமென். காரணம் அவங்களாம் செய்யலை. அவங்கள என்ன பிடிச்சி வச்சிருக்குது? பிசாசின் இச்சையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு. அதுக்காக பாஸ்டர் இடத்துல கொஞ்சம் சகஜமாக சிரித்து பேசுகிறதுனால அவங்க செய்கிறதெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறார் தெரியும். ஆனால் ஆண்டவர் விடுதலையை தரணும். நான்லாம் சில ரொம்ப நல்ல அழகாக இருக்கிற மாதிரி சர்ச்சில் பார்த்துட்டு படு மோசமான கண்டிஷன்லாம் என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். அதை நான் அவர்களிடத்திலும் சொன்னதும் இல்லை, நான் வேறு யாரிடத்திலும் சொன்னதும் இல்லை. அவர்கள் செய்ததை சரியாக சொல்லணும்னா they are completely red handed. காரணம் அதை எடுத்து கேரளம் ஆண்டவரே சில நேரங்களிலே தமது வார்த்தை அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் உரைத்தலை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தீர்க்கதரிசியின் வாயாக இருக்கிறான். தேவனுடைய வாயாக இருந்து அவன் செயல்படுறான். பேசுறது யாரு? தேவன் தான் பேசுறார். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவு எனக்கு மனசில் பட்டுன்னு சொல்லிடுவேன். நீ 1ஆம் நம்பர் லூஸுங்கிறத முதல்ல நினச்சிக்கோ. வாயில் இருக்கெல்லாம் உளறி கொட்டினு வச்சுக்கோ, நீயும் நல்லா இருக்க மாட்டான், உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கிற எவனுமே நல்லா இருக்க மாட்டான். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, அறிவுஜீவின் நினப்பு. இது மிகப்பெரிய முட்டாள்தனங்கிறத நினச்சி வச்சுக்கிட்டு வேதத்தில் குறித்து வச்சுட்டு பொறுமையையும் நிதானத்தையும் காண்பிக்க அறிந்து கொள். மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. பட்டுன்னு பேசிடுவேன், அப்புறம் டொப்புன்னு போயிடும். அதுவும் போயிடும், நீயும் போயிடுவ. அதனால் நிதானத்தை கடைப்பிடி. அதனால தான் பக்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் ஓட்டை வாய்க்கு என்ன வெய்யும்? வாயில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, இதில் ஒரு ஜிப்பும் ஒரு லாக் போடுற மாதிரி சிஸ்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மேனுவலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதுவும் பண்ண முடியாது. அது எந்த நேரம் ஒவ்வொரு திறந்துருந்தாக்குது, தூங்கும் போதும் திறந்துருந்தாங்குது, உசுறு போகும்போதும் திறந்துருந்தான் போகுது.
என்ன பண்ணுறது? அது அவ்வளோ பெரிய ஓட்டை, ஒரு 2.5 இன்ச்சு ஓட்டையை கொடுத்துட்டாரு. அது வாட்டுக்கு சகட்டு மேனிக்கு மனசில் வந்து தட்டாப்படான்னு என்ன செய்யுது? இந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. அது வாட்டுக்கு வாய்க்கு வந்தது என்ன பண்ணுது? பேசுது. அதனால தான் பக்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த வாய்க்கு என்ன வையும்? காவல். எதை எப்படி பேசணுமோ பேச வேண்டிய நேரத்தில், பேச வேண்டிய நாகரிகத்தோடு, பேச வேண்டிய விதத்தில் பேசணும். அதுக்கு தான் சில பேர்கிட்ட செய்தி அனுப்பும்போது அது எப்படி சொல்லணுமோ அது கேள்ல பக்குவத்தோடு இருக்கிறவங்ககிட்ட தான் என்ன பண்ணணும். ஆமாம், இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஒரு மரண செய்தியை சொல்லுன்னா பக்குவம் உள்ளவன் சொல்லணும். பக்குவம் உள்ளவன் சொன்னால் எப்படி சொல்லுவான்? முதல்ல ஃபோன் அவங்க எடுப்பாங்க, அந்த எண்டில் எடுப்பாங்க. எடுத்த உடனே என்ன சொல்லி, ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன்று ரொம்ப கேஷுவலாக பேசுவான், ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் மெதுவாக வாழைப்பழத்தில் ஊசி இறங்குற மாதிரி சொல்லுவான். சில லூஸ் இருப்பான், எடுத்தவொடனே அது அம்மா இருக்குதுல்ல செத்து போச்சுன்னுவான். அது ஐயோன்ட்டு அங்கே விழுந்துடும், அவ்வளோதான், மயக்கடிச்சு. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் வரும், அங்கே இன்னொன்று டிக்கெட் வாங்கிடுச்சுன்னு. இவருடைய பதஷ்டமும் இவருடைய உளறுவாயும் இன்னொரு உயிரையும் தூக்கிடுச்சு. இது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ராமடைசேஷனுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகரை ஆவிக்குரிய ரீதியில் சாவடிக்கிற கெட்ட வாய்கள். இது சரியாகணும் பாருங்கள். உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ என்ன பண்ணலான்னா, பைபிள் அதுக்கான பெர்மிஷனை கொடுத்துருக்குது. நீ அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவன் பாவத்தை அவனுக்கு என்ன செய்? உணர்த்து. எப்படி உணர்த்தணும்? ஒரு டீ கடை கூட்டு போ, வா ஒரு டீ சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஜாம் தடவை பண்ணை வாங்கி கொடுத்து சுழி, தம்பி உன்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும், எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குதியா, தப்பாக நினச்சிக்காத, ஆண்டோடைய வசனம் இப்படி சொல்லுதில்ல. நீங்கள் சொல்லி 4 வார்த்தை பேசும்போது கண்ணிலேருந்து என்ன ஊற்ற ஆரம்பிச்சிடும். இந்த பக்குவத்தில் ஊழியக்காரன் இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வேதவசனம் அழகாக கற்பிக்குது. அவர் ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். குட்டிகளை ஒவ்வொரு ஆடு ஒரே நிலைமையில் இருக்குமா? சிலருக்கு என்னன்னா, இந்த சீனியர் ஆளுங்களுக்கு சில இந்த ஆரம்ப நிலையில் வரக்கூடிய விசுவாசிகள்கிட்ட சில கனிவை நம்ம காட்டுவோம், சில பேஷன்ஸை காட்டுவோம். அது வந்து போங்கி ஏறிடும். பத்தியா பத்தியா புதுசாக வந்துட்டான், உழுந்து பார்க்குறாரு பார் பாஸ்டர். டேய் உழுந்தும் பார்க்கல, நேர்ந்து நான் உழுவுறது எனக்கு தான் தெரியும். அது அப்படிலாம் கிடையாது பாரு. அப்போ எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து நிலைப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போது அவன் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறான். எந்த போதை? மண்டை போதை ஏறி போயிருக்குது. அது என்ன தெளியணும் இப்போ? நான் கூப்பிட்டு உட்கார வச்சு கச்சா பச்சான்னு திட்டுறதுனால மயக்கம் தெளிவே தெரியாது. வசனம் ஒரு நாள் பழிச்சுன்னு அடிக்கும் பாருங்க, மூஞ்சி என்னடா தெளிவாயிடுச்சு. வசனம் அடிச்சது பாருங்க, ஒரு அட்டை தாவட மேலே கொடுத்தது. குட்டுத்த குடில் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தெளிஞ்சு போச்சு. இனிமேல் செய்ய மாட்டேன்ல, சத்தியமாக செய்ய மாட்டேன். அந்த பக்கமே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். வாழ்க்கையில் இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு தருகிற மனம் திரும்புதலினுடைய ப்ராசஸ். இதுதான் சில ஊழியக்காரர்கிட்ட இந்த பக்குவம் இல்லாததுனால தான் தாட்டு மேனிக்கு தட்டாமுட்டான்னு பேசிட்டு அதுக்காக ரொம்பவும் பற்றும் தட முடியாது. எங்கே நொறுக்குன்னு ஒன்று புட்டிச்சு ஒரு, அதாவது இந்த பின்னந்தொடைக்கு கீழே கீழே நல்லா இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நறுக்குன்னு சில நேரத்தில் தேவைப்படும். தட் ஹார்ட் ஸ்பேங்கிங் வில் பி நீடட். ஆனால் அது எல்லா நேரமும் சரியாக வராது. ஸோ இதுதான் ஒரு விசுவாசியை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விதம். சரிங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஆண்டவரும் பொறுமையாக இருக்கார், நீங்களும் அவன் ஒன்றுமே அவனுக்குள்ளே மாற்றமே வரல, என்ன பண்ண போகிறீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரே பதில் தான் சொல்லுவேன், தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அதை பற்றி எனக்கு என்னவே கிடையாது, பிரச்சனையே இல்லை. காரணம், ரட்சித்தது அவர், என் கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அவனை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வர வேலையை முடித்து நிறைவேற்ற வேண்டியது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை.
ஆமென். இப்போ பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம வருவோம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. உலகத்தில் இருக்கிற கேடுகளுக்கு எல்லாமே காரணம் எதுதான்? இச்சை. ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அசுத்தங்களுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி, என்ன வழிதான்? கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிகிற அறிவு. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற உலகம் இதையெல்லாம் அசுத்தம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்காது? சொல்லி கொடுக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓரினை சேர்க்கையை பற்றி எடுப்போம். உலகம் இன்றைக்கி அதை பற்றி என்ன விமர்சனம் கொடுக்குது? இது மனிதனுக்கு இயற்கையாகவே உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று சொல்லி அதை சயின்டிஃபிக்கலெல்லாம் ப்ரூவ் பண்ணி, அது ஒருவேளை ஒரு சிலருக்குள்ள அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் அது சரி என்று உலகம் என்ன பண்ணுது? நியாயப்படுத்துது. சட்டங்கள் அதை என்ன பண்ணுது? நியாயப்படுத்துது. சட்டம் அதற்கு அதை நியாயப்படுத்துறதுக்கான எதையும் பண்ணியிருக்குது, சட்ட திருத்தங்களையும் பண்ணிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் தப்பை கடைசி வரைக்கும் தப்புன்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. அது எதுதான்? கர்த்தருடைய வேத வசனம்தான். அப்படி கடைசி வரைக்கும் இதை தப்புதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடம் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது டப்புன்னு என்னவா மாறுது? ரைட்டுன்னு மாறுது. எந்த இடம் மாறுது? பிரசங்க பீடம் மாறுது. இங்கே தான் பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கஷ்டத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அசுத்தத்தை அசுத்தம் என்று வசனத்தை கொண்டு அடையாளப்படுத்த வேண்டியவர்களே ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே ஏதோ ஒரு சூழ்நிலையத்தில் வைத்து ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இது தப்பு என்கிற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இன்றைக்கி அதுக்குள்ளே என்ன வந்துட்டாங்க? இப்போ சரிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றான். இதுதான் அநேக விசுவாசிகளை ஏமாற்றுகிறது, அவர்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிறது. இதை தான் நம்ம வாசித்த இந்த கீவேர்டு இருக்குல்ல, நம்ம 2 பேதுரு 2க்குள்ளே நம்ம போகணும், வாசிப்போம். அந்த இடத்த வாசித்துட்டு நம்ம திருப்பி உள்ளே வந்துடலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் அவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளாலும் காம விகாரங்களாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இப்போ இவங்க ஏன் அவங்கள பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். 2 பேதுரு 2 இதில் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். ஓகே, இப்போ கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து அவர்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த மறுதலிப்புக்கும் அழிவை வருவித்தலுக்கும் வெளி உலகம் காரணமா, சபை காரணமா? கவனிக்கலையா வசனத்தை? சபை காரணமா, வெளி உலகம் காரணமா? அரசியல் உலகம் என்னை ஆண்டவரை மறுதலிக்க வச்சிச்சு, அரசியல் உலகம் என்னை கெட்டு போக வச்சிச்சு அப்படின்னு வெளி உலகத்தில் சொல்கிறதுக்கு அங்கே ப்ராப்பர் விஷயமே இல்லை. இப்போ இவன் கெட்டது அரசியலாலோ சினிமா உலகத்தாலோ வேறு எந்த விஷயத்தினாலும் அவன் எங்கே வந்து தான் கேட்டான்? சபைக்கு வந்து கேட்டான். யாரால் கேட்டானா? போதகனாய் இருக்க வேண்டியவன் என்ன போதகனாய் மாறினபடினாலே கள்ள போதகனாய் மாறி தேவன் அசுத்தம் என்று சொன்ன காரியத்தை அது சரி என்று நியாயப்படுத்தி அவனுடைய வாழ்க்கை கேட்டுக்கு ஏதுவாக போகிறதற்கான ஒரு தந்திரத்தை அவன் என்ன பண்ணுறான்? நைஸாக உள்ள நுழைச்சி விட்டுருக்கான். ஏன் நுழைச்சி விட்டுருக்கான்னு தெரியுமா?
ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நீங்கள் செய்கிறத அசுத்தம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அந்த சேரை காலி பண்ணிவிட்டு இந்த கோயில் எனக்கு வேணான்னு போயிடுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருக்காரு, 2 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அந்த சகோதரன் தேவையில்லாமல் வேற ஒரு அஃபேரில் போய் மாட்டுறான். இது நமக்கு எப்படியோ அரசல் புரசலாக என்ன செய்ய வருது, தெரிய வருது. தேவனுடைய செய்தியிலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கடிச்சு பேசுகிறோம். ஒரு மனைவி ஒரு புருஷனானவன் தன் மனைவியோடு தான் இருக்கணும், ஒரே மனைவியோடைய புருஷனாக இருக்கணும், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் பாருங்க. இது அவனுக்கு என்ன பண்ணுங்க? குத்தம். ஆனால் வேற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா, அவன் அப்படிப்பட்ட காரியம் செஞ்சாலும் கூட அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசி அதை கண்டுக்காமல் அப்படியே அமைதியாக விட்டுட்டு போகிறாங்க பாருங்க. அவனுக்கு இந்த இடத்த விட அந்த இடம் எப்படி இருக்குங்க? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கடைசியில் என்ன, இதனுடைய நோக்கம் என்னன்னா, அசுத்தத்தை வசனத்தை கொண்டு அசுத்தம் என்று சுட்டிக்காட்ட விரும்பாதவர்களினுடைய காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஆட்களின் எண்ணிக்கையை இழக்க விரும்பவில்லை. they don't want to lose the count of the members. இப்போ நான் அப்படியே இன்னொரு மாற்றி கேட்குறேன். அப்போஸ்தலர் 2:38 படி எடுக்குது ஞானஸ்நானம் சுத்தமா அசுத்தமா? சுத்தம். ஏன்னா அது வசனத்தின்படி இருக்குது. அதுக்கு மாறா இருக்கிற ஞானஸ்நானம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் தொட்டிக்குள்ளே வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் பாலாத்தில் கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் சாக்கடை தண்ணியில் கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் மூழ்கியும் எடுத்துக்கோங்க, மூழாமல் எடுத்துக்கோங்க, தெளிச்சியும் எடுத்துக்கோங்க, இப்படியும் எடுத்துக்கோங்க, அப்படியும் எடுத்துக்கோங்க. இதுவும் சரிதான் அதுவும் சரிதான்னா இது என்னது? இது தேவன் ஏற்படுத்தின வழி இது ஒன்று தான். இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 அண்ணன் டப்புன்னு எந்திரிச்சு போயிடும். இப்போ அதை போகாமல் தக்க வைக்கணும்னா முதல்ல பண்ண பிரசங்கத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்? நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எப்படி வேணா ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, நீ தெளிச்சியும் எடுத்துக்கோ, நீ முங்கியும் எடுத்துக்கோ, இப்படியும் எடுத்துக்கோ, அப்படியும் எடுத்துக்கோ, உனக்கு எது மனசுக்கு சரின்னு பட்டோ செஞ்சுக்கோ. உன் மனசுக்கு சரின்னு படுறதுக்கு நம்ம இங்கே வரலைங்க. வசனம் எது சரின்னு சொல்கிறது அதன்படி வாழ வந்திருக்கிறோம். நான் சொல்கிறது விளங்குதா விளங்கலையா? அப்போது இப்போ இதுதான் என்ன பண்ணுறதுன்னா, தந்திரமாக என்ன பண்ணுறது? நுழைவு பண்ணுறது. இந்த தந்திரம் தப்பு செய்கிறவனை கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனில் கொண்டு போகிறான். ஆனால் அவனுடைய முடிவுக்கு இவன் தான் காரணம். எசேக்கியேல் ஒரு வசனம் உண்டு, துன்மார்க்கன் செய்யும் துன்மார்க்கத்தை நீ கடிந்து கொள்ளாமல் அவன் அந்த துன்மார்க்கத்தில் செத்து போனால் அந்த பாவம் பழியை நான் உங்ககிட்ட கேட்பேங்கிறார் ஊழியக்காரங்கிட்ட. அடுத்த பேசுகிறார், நீதிமான் செய்யும் தவறை, இது துன்மார்க்கம், அதை விட்டுருங்க. நீதிமான் செய்யும் தவறை நீ கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளாமல் விட்டாயானால் அவன் நீ கேட்காதது நிமித்தம் அந்த நீதிமான் அந்த குற்றத்தில் பாவத்தை செஞ்சு தவறி போனான்னா அந்த பாவத்தை நான் யார்கிட்ட தான் கேட்பேன்? ஊழியக்காரனே உங்ககிட்ட தான் கேட்பேங்கிறார். அப்போது இவங்க செய்கிற தந்திரமான காரியம் என்னன்னா, அப்போது இன்றைக்கி பாருங்கள், சில சபைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த மக்களுடைய நேச்சர், அவங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இவன் என்னமோ ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா சினிமா தான் ஓடுது 24 மணி நேரமாக. ஏன்னா அது சினிமாவை என்னென்னே சொல்கிறது இல்லை, தப்புனே கண்டிக்கிறது இல்லை. இதை விட இன்னொரு சபையில் ஒருத்தர் பேசினார், சினிமா துறையில் வேலை செய்கிறவர்கள் இன்றைக்கு பிசாசுகள் என்று சொல்லுகிறார்கள், நடிக்கிற நடிகர்களை பிசாசு என்று சொல்லுகிறார்கள், இது அவருடைய தொழில், ஏதோ அவருடைய வேலை அப்படிங்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒருத்தனுக்கு மாந்திரிகம் பண்ணுறது அவனுடைய வேலையை. ரட்சிக்கப்பட்டவனை என்ன பண்ண கொண்டாந்து எல்லா புசத்தையும் போட்டு தீய வச்சு கொளுத்திட்டான். ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த விக்கிரக பொம்மை செய்கிறது அவங்களுடைய தொழிலை. இங்கே பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறார், பிரசங்கம் பண்ணவொடனே எல்லாம் ரட்சிக்கப்பட்டான். எது நின்று போச்சு? பொம்மை செய்கிற பிஸ்னஸ் நின்று போச்சு. அதனால் பவுல் அடிக்கணும்னு வர்றாங்க. ஆனால் அதுக்காக இல்லைங்க இது தொழிலுங்க, இது கைசா பார்க்கணுங்க அப்படின்லாம் அவங்கெல்லாம் இல்லைங்க. தேவனுக்குள்ளே வரும்போது ஈவன் நம்முடைய தொழிலை, நம்முடைய வியாபாரத்தை கூட, தவறான வியாபாரத்தை கூட என்ன செய்யணுங்க? நிறுத்தி தான் ஆகணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பாயில் வெத்தலை பாக்கு விற்கிற கடை ஒன்று வச்சுருக்கிறீங்க, களிப்பாக்கு பாயில் நீட்டாக இருக்குமே, அது வச்சு நல்ல ஹோல்சேல் பிஸ்னஸ் ஜோன்னு நடக்குது. ஏசு ஒன்று ரசித்துட்டார். குப்சாமியாக இருந்த நீ ஹென்ரியாக மாறிவிட்டாய். இப்போ என்ன பண்ண போகிற? இன்னும் திருப்பி வெத்தலை பாக்கும் களிப்பாக்கும் பாயிலையும் விற்க போறியா? ஆண்டவர் முதல்ல சொல்வார், ஏதோ இழுத்து மூடு,
எதை இழுத்து மூடு? முதல்ல பிஸ்னஸை இழுத்து மூடு. அதை விற்கிறதுக்கு வேற ஒரு கேனை ஒருத்தன் வருவான். அவங்ககிட்ட முதல்ல அந்த கடையை மொத்தமாக விலை பேசி விற்றுட்டு அடுத்ததாக நீ வேற ஒரு பங்க் கடை வச்சு ஸ்வீட்டு மிக்சரு காப்பி டீ எல்லாம் வை, நாங்களும் வந்து குடிச்சிக்கிறோம். மாறி தான் ஆகணும் கிறிஸ்துவுக்குள்ளே. இல்லை பிரதர், அது வந்து உன் வயிற்று பிழப்பு பிரதர், அது வந்து கர்த்தர் உன்னை நடத்தணும் பிரதர், உனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பிரதர். இப்படியே இழுத்து மூட்டானா அப்புறம் உனக்கு அவன் ஜோறு போடுவான். சபையில் இருக்க நீ ஜோறு போடு, இவ்வளோ பேசுகிறல்ல தப்புன்னு. உங்களிலே ஒருவன் குறைவுபட்டால் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போக கடவனா? அப்போ நான் என்ன சொல்லணும்? ஊழியக்காரனா அவனை கூப்பிட்டுட்டே இங்கே வா, நீ இந்த போயில களிப்பாக்கு வெத்தலை பார்க்கலாம் வேலைக்கு ஆகாது. கடையை முதல்ல என்ன செய்? இழுத்து மூடு. அதை வாங்கிறதுக்கான வேற ஒருத்தன் வந்தாலும் முதல்ல கடையை என்ன பண்ணு? வித்துரு. வேற ஒரு இடம் பாரு, நல்ல ஒரு பங்க் கடை வை. உனக்கு எதாவது முடியலாம் சொல்லு, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாவது செய். உனக்கு அது வரைக்கும் வேணா உனக்கு மளிகை ஜாமான் ஏதாவது வாங்கி தரேன், இல்லைனா வா ஊழியத்தில் வந்து எதாவது 4 வேலை செய், உனக்கு எதாவது காசு கொடுக்குறேன்டா. என்னத்தையாவது சொல்லி அவனை ஒரு ஷேப்புக்குள்ளே என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். சும்மா கர்த்தர் உன்னை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? மாற்றுறதுல உன்னுடைய பங்கு என்ன இருக்குது? பாஸ்டர் கோயிலக்கல்லில் ஒரு மாதத்துக்கு டேர்ன் ஓவர் என்ன தெரியுமா பாஸ்டர்? 2 லட்சம். தசம் அவங்க போட்டோன்னா 20,000 வரும். அவனும் நாசமாக போய் நானும் நாசமாக போய் அந்த புயலை விற்ற 20,000 லாபத்தை கொண்டு வந்து ஊழியத்தில் போட்டால் ஊழியம் விளங்குமாயா? அவனை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி, பாஸ்டர் நான் சரக்கு காய்ச்சிறேன் பாஸ்டர், ஒரு மாதத்துக்கு ரொட்டை போலீஸுக்கு மாமூலே மந்த்லி 20,000 கொடுக்குறோம் பாஸ்டர், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன். நீங்கள் என்னமோ பைபிள் காலேஜில் ஏதோ கட்டணும்னு சொல்லிக்கிறீங்க, அதில் 50% என்னுடைய முதலீடம் தான் இருக்கும். அதை வாங்கி நான் கட்டுறதுக்கு உனக்கு சவக்கூலி தான் கட்டணும். தப்பு 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 தப்பு. இப்போ பணத்தை மையமாக வச்சேன்னா நான் இந்த ஏரியாலலாம் என்னவே பண்ணக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. ஆனால் வசனம் எல்லாத்தையும் டச் பண்ணும். அது கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தக்கூடியது. அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுரும். என்னங்க எங்கள் குப்சாமி ஒரு புயல கடை வச்சுட்டார், புயல கடை காணா, அது மூடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்புறம் என்னங்க வரலங்கன்னு எல்லாம் அப்படியே பரவ ஆரம்பிச்சானா, அவன் ஏசில் போய் ஊந்துட்டான். எதில் போய் ஊந்துட்டான்? ஏசில் ஊந்துட்டான். புயல கடை மூடியாச்சு. நீயும் மாறணும், உன் குடும்பமும் மாறணும், உன் பேச்சு மாறணும், உன் உடனட பாவனை மாறணும், உன் குடும்பம் மாறணும், உன்னுடைய சமுதாயம் மாறணும், உனக்கு உண்டான எல்லாம் மாறணும், உன் தொழில், உன் பிஸ்னஸ், உன் வருமானம் எல்லாமே மாறணும். அந்த மாற்றத்துக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் பணம் என்கிற ஒன்று வேணும்னு பட்சத்தில் சில ஏரியாக்களை நான் என்னவே பண்ணக்கூடாது. யாரோ ஒரு விசுவாசி திடீர்னு வந்தது, ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குது, பார்த்தா தசம வாக்கு பெட்டியில் 70,000 போட்டிருக்கு, அடுத்த வாரம் பார்த்தா 80,000 போட்டிருக்கு. ஆஹா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கனியை என் சபைக்கு நீர் கொடுத்ததுக்காக தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னும் போது, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தால் தனியாக கூப்பிட்டு, ராஜா அங்கே வா, உன்னோட பேக்ரவுண்டை கொஞ்சம் விசாரிக்கணுங்க வா, நீ என்ன பண்ணுற? அங்கே B1 போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக இருக்கிறான். ஓ, உனக்கு சம்பளம் என்னப்பா? இப்போ அப்படியே பிடித்தம் போக என்ன போக இவ்வளோ தான் கொடுப்பாங்கங்க. பிடித்தம் போக அவ்வளவே இருக்கிறவன் எப்படி போனாலும் இவ்வளோ போட முடியுதுன்னும் போது தான் மேட்ரு என்ன செய்யுது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. இத்தனை உதாரணங்களை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அநேக சபைகளில் டச் பண்ண வேண்டியது என்ன பண்ணுறதில்லை, வசனத்தை கொண்டு டச் பண்ணுறது இல்லை. இல்லாததுனால என்னுடைய நோக்கம் என்னன்னா, 3வது வசனம் 2 பேதுரு 2:3 சொல்லுது, பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக, புயல கடை வச்சிருக்கிற குப்புசாமியால் ஆதாயமாக இருக்கும்படி குப்புசாமியை அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? வசப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் குப்புசாமி அங்கே கொண்டு வந்தது நோக்கம் எதுக்காக? குப்புசாமியாக இருக்கிறதுக்கு இல்லை, அவன் தேவ பிள்ளையாக மாறி தன் காரியங்களை மாற்றி தன் சூழ்நிலையை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கேற்ற பிள்ளையாக மாறுறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கார்.
அப்போ அவன் கொடுக்குற 20,000த்தில் ஆசை வச்சு நான் கண்டிக்க வேண்டிய காரியத்தை, சுட்டி காட்ட வேண்டிய காரியத்தை சுட்டி காட்டாமல் இருப்பானால் என்னை போல மோசமான மனிதன் உலகத்தில் இல்லை. காரணம், இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்கிறது, இவர்கள் நல்ல போதகர்கள் அல்ல, இவர்கள் கள்ள போதகர்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையா? இவ்வளோ நேரம் பிரசங்கம் பாஸ்டருக்கு, அப்பயாவது ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இந்த இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசின சப்ஜெக்ட் உங்களை பற்றி பேசினா என்னை பற்றி பேசுனா இது எனக்கு தானே. அதுலேயாவது ஒரு கழி கூறுதல் வர வேணாமா உங்களுக்குள்ள? பார், அவரே திட்டிக்கிறார் பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எபிரேயர் 3:12 சொல்லுகிறது, ஆண்டவர் தமது ஜனத்தை ரட்சித்து இப்போ எங்கே கொண்டு வந்துட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆனாலும் கொண்டு வந்த ஆண்டவர் தொடர்ந்து ஜனங்கிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். எதை வச்சு பேசுகிறார்? தமது வார்த்தையை கொண்டு பேசுகிறார். ஆனால் அந்த ஜனங்க செய்த காரியம் என்ன? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்போ விசுவாசம் உள்ளவன் நிலைத்திருப்பான். அவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன பண்ண வைக்கும்? விலக வைக்கும். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே எண்ணப்படாதபடி, கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் என்ன உள்ளவர்களா இருப்போம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வரும்போது எந்த நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கை குழந்தையை தரும்போது இருந்தது, வீடு தரும்போது இருந்தது, நல்ல வேலை தரும்போது இருந்தது, வியாதியை சுகமாக்கும் போது இருந்தது, பிசாசின் கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்கும் போது இருந்தது. அதே நம்பிக்கை பாவத்தை சுட்டி காட்டும் போது என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளை திருத்தி அந்த விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. அப்போ அவிசுவாசம் தான் யாரை விட்டு விலக செய்யும்? தேவனை விட்டு விலக செய்யும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 10:26 சொல்லுகிறார், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம். இப்போது ஆரம்ப நிலையில் வரக்கூடிய சில விசுவாசிகளுக்கு நீங்கள்லாம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பிற மார்க்கத்திலிருந்து வந்தவங்க. ரொம்ப நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். சில நேரத்தில் குழந்தைத்தனமாக இருக்கும். பாஸ்டர், எங்கள் மாமாவுக்கு கர்மாதி வச்சுக்கிறாங்க, போகலாமா? அதாவது கர்மாதிங்கிற நினைவு நாள் வச்சுருக்கிறாங்க, போகலாமா? இப்போது அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லணுமோ சொல்லிவிட்டு என்ன செய், வந்துரு. அந்த பூஜை இதிலெல்லாம் போய் என்ன செய்யாத, கலந்து கொள்ளாது. இதுதான் நம்ம சொல்கிற ஒரு ஆரம்பம். சரி பாஸ்டர், நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போகிறாங்க, பார்க்குறாங்க, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க, இனி அந்த பூஜையிலெல்லாம் நான் கலந்து கொள்ள முடியாது, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோன்னு அந்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு சேலையோ என்னத்தையோ வாங்கி கிஃப்டாக கொடுத்து நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. சோழி முடிஞ்சுதான் முடியலையா? முடிஞ்சு போச்சு. 20 வருஷமாக ஷோக்கு வசனம் கேட்டுட்டு ஒருத்தன் கர்மாதி சோர்த்தின்னு போயிட்டான்னு வைங்க, அவனை என்ன பண்ணுறது? இதை தான் இங்கே சொல்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அறியாமல் இருக்க வெகுளித்தனமாக கேட்டான், சொல்லி கொடுத்தேன், கீழ்ப்படிஞ்சிட்டான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இனி அடுத்த தொடர்ச்சியாக அவன் குடும்பத்தில் ஏதாவது சில விஷயங்கள் வரும்போது அவனுக்கு என்ன செய்யுது? அன்றைக்கே பாச சொன்னார்ல நம்ம போகக்கூடாதுன்னு, அப்படியே போனோன்னா முந்தன் நாளே போயிடுவான். சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து தொக்கிட்டு நிற்கும். அவன் என்ன பண்ணான், சனிக்கிழமை சாயங்காலமே போய் போகும்போதே கொஞ்சம் பலகாரத்தை என்னத்தையாக வாங்கி கொண்டு போய் அந்த குடும்பத்துக்காக கொடுத்துட்டு, சரி நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் பூஜையெல்லாம் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்குறான் தைரியமாக. இப்போ அந்த தைரியம் வந்துருச்சு. 5 வருஷம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பெண்ணை வந்துச்சு. முழிக்கிறான், இவன் என்னடா திடீர்னு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஜெபம் பண்ணு. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு போகிறான். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நீ ஜெபம் பண்ணிட்டு போனல, எனக்கு மனசு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுன்னா. கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? இப்போது கிரியை செய்வான். இவனுக்கிட்ட இருக்கிற வெளிச்சம் அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன செய்யுது? இது உட்காந்து இப்படி கையை மடித்து விட்டுக்கிட்டு கருமாதி சோறு தின்ன 20 வருஷம் கழிச்சு உட்காந்து அந்த ஆத்மா எங்கேருந்து ரட்சிக்கப்படும்? இவன் தான் சத்தியத்தை அறிந்த பின்பு எப்படி பாவம் பண்ணுறவன்? மனப்பூர்வமாக. ரொம்ப ஆபத்து, இது ரொம்ப ஆபத்து. அறியாமல் பாவம் செய்கிறவன் வேறே, சத்தியத்தை அறிந்த பின்பு பாவம் செய்க. அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இம்மானுவேல் ஜெப வீட்டிலேருந்து வர்ற விசுவாசி எனக்கு தெரியாதுன்னு சொன்னான்னா அதை போல் அபத்தம் உலகத்தில் எதுவுமே இல்லை. உனக்கு இந்த புல்பீட்டில் பிரசங்கிக்கப்படாத பிரசங்கங்களே இல்லை. இதுக்கு முன்னான காலங்களில் கூட சொல்லப்பட்ட பிரசங்கங்களை மறந்துருச்சு பிரதர், எனக்கு ஒரு கோயிலுக்கு வரலன்னு கூட எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். இன்றைக்கி அவ்வளவு டேட்டா எதில் இருக்குது?
இணையதளத்தில் இருக்குது. நீ போய் ஓப்பன் பண்ணனா என் செய்தியை நீ எப்போ வேணா கேட்கலாம். மாட்ட தெரியாது இல்லை ஒன்றுமே சொல்ல முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சிக்குவோம். ஆக ஆண்டவர் 3 காரியங்கள் சொல்லுகிறார். யோவான் 8:32, யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ உண்மையை நம்ம அறியும் போது தப்புல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்க? ஐயோ இன்னைக்கு தெரிஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யாமல் போச்சே, தெரியாமல் போச்சே. ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம், இப்போயாவது எங்களுக்கு அங்கே கண்ணை என்ன செய்தீரே, திறந்தீர். அப்போ தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவு நம்மளை என்ன ஆக்குதுங்க? விடுதலையாக்கு. எதில் விடுதலையாக்குது? முதல்ல நம்முடைய சிந்தையை, அறிவுக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வருது. அந்த விடுதலை நம்மளை கிரியையில் அடுத்தது என்னத்தை உண்டாக்குதுங்க? மாற்றத்தை உண்டாக்குகிறது. 2வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ குமாரன் செய்த அந்த மீட்பின் காரியத்தை விசுவாசிக்காவிட்டால் நமக்கு என்னவே கிடையாது. அப்போ நமக்காக பூமியில் வெளிப்பட்ட குமாரன் யார்? நமக்காக சிலுவைக்கு சென்ற குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக அடிக்கப்பட்ட குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. ரத்தம் சிந்தின குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மன்னித்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அடக்கம் பண்ணப்பட்ட குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த குமாரன் விடுதலை ஆக்கினாதான் என்னவே கிடைக்கும். ஏன்னா இவரை அல்லாமல் சிலுவையிலே நமக்காக ஒருவரும் மரிக்கவில்லை. ஆமென். அப்போ முதலாவது என்ன சொல்றார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 3வது ஸ்டேஜுக்கு வராரு. 1 கொரிந்தியர் 3:17 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. இது ஆங்கிலத்தில் லிபர்ட்டின்னு போட்டிருக்கு. லிபர்ட்டின்னா ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அப்போ சுதந்திரம் யாருக்கு தேவை? சுதந்திரம் யாருக்கு தேவை? அடிமைக்கு தான் சுதந்திரம் தேவை. அப்போ நாங்கள்லாம் அடிமைகளா? அவங்களாம் சுதந்திரவாளிகள். நாங்கள் 1947 இங்கிலீஷ்காரங்கிட்ட நாங்கள் விடுதலை வாங்கிட்டோமாக்கும். இந்த விடுதலை பற்றி பேசலையா? உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவம் என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து என்ன ஆகிருக்கிறியா? விடுதலை ஆக்கிறியா? வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே பொறாமையான வார்த்தைகள், வாயை திறந்தாலே முற்கோபமான வார்த்தைகள், இதுலேருந்தெல்லாம் விடுதலை உண்டாயிருக்கா? விடுதலை ஆகிட்டங்க. ஆனால் அப்படி தாங்க இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய வல்லமை பிரச்சனை என்ன செஞ்சிச்சு? தொட்டுச்சு. அன்னையிலேருந்து இந்த சாக்கடை எல்லாம், அந்த அசுத்தங்கள் எல்லாம் நான் விட்டு என்ன செஞ்சிச்சு? வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போது தேவன் நமக்கு ஒரு விடுதலையின் ப்ராசஸை தான் எங்கே கொண்டு வராரு? எங்கே கொண்டு வராரு? ஆமாம். அப்போது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஸ்ட்ரெச்சரில் வரோம், ஆம்புலன்ஸில் வரோம், மூச்சு பேச்சு இல்லாமல் வரோம். ஒரு 5 நாள் கழித்து அப்படி வெளியே போகும்போது நாமளே நடந்து சிரிச்சிட்டு போகிறோம். இதுதான் விடுதலை. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடிங்க ஒரு பாக்கெட் தாங்க சீரட்டு பிடிப்பேன். இப்போ இங்கே ஒரு 10 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன். இப்போ செயின் ஸ்மோக்கராக மாறி இருக்கிறேங்க. ஆமாங்க. முந்தியெல்லாம் தேட்டருக்கு போய் 7 தரம் பார்ப்பேன். 7 படம் 7 தரம் ஒரே படத்தை 7 தரம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ யூடியூப்பில் எல்லாமே பார்த்துறேங்க. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடிங்க இருக்கிற சம்பளமே போதுன்னு இருந்தாங்க. இப்போ நிறைய லஞ்சம்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருங்க, வாங்கின்னு இருக்கிறாங்க. இது டெவலப்மெண்ட். இது இவனுக்குள்ளே என்னவே ஆகலை. இவனுக்குள்ளே என்ன ஆகலை? அதாவது நிலைமை மோசமாகி எங்கே போகுது? அகல பாதாளத்துக்கு போகுது. ஆனால் விடுதலைக்கான எல்லாம் கர்த்தர் எங்கே வச்சுருக்கிறாரு. இசிஜி மிஷின் இருக்குது, ஐசியூ இருக்குது, டாக்டர் இருக்குது, பீரோ ஃபுல்லாக மருந்து இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, நர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு சுகமாக என்ன இல்லை? ஆண்டவர் முடங்கி கடந்தவனுக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ சுகமடைய இந்த காலில் உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க, நீ விடுதலையாக விரும்புகிறாயான்னு. நீ விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்தனா நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும். ஆனால் அநேகர் பாவத்தை செய்கிறதற்கு காரணம் அவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறபடியால். they are willingly doing the sin. இப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழைப்பு எப்படின்னா,
இதுதான் முடிவுரை செய்தி. இன்னைக்கு மக்கள் ஒன்றும் சந்தோஷமாகவே இல்லையே, மாறி என்னவோ செய்தி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். 1 யோவான் 2:12 வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14வது வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறனால. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இது எந்த பலவான்னா எந்த பலனை பற்றி பேசுது? பாவத்தை அடையாளம் கண்டு அதிலிருந்து ஜெயித்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பலன். அல்லேலூயா. பணம் இருந்தால் சிலருக்கு சில காரியத்தை ஜெயிச்சிடலாம். ஓகே, ஆட்கள் இருந்தால் சில காரியங்கள் என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். பாவத்தை ஜெயம் பெறதுக்கு என்ன வேணும்? இங்கே பேசுகிறது அந்த பலத்தை பற்றி தான் பேசுகிறாரு. இன்னும் நான் 25 வருஷமாக போயிருக்கிறாங்க, இன்னும் நான் சில காரியங்களை மாறலைன்னா இன்னும் நீ அதில் சிக்கிட்டு இருக்கிறன்னு தான் அர்த்தம். அப்போது சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த சில அடிப்படையான விஷயங்கள் ஆண்டவர் சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோட் லைன் போட்டு பேசுகிறாரு. ஆனாலும் அந்த விஷயத்துக்கான ஒரு கீழ்ப்படிதல் அதிலேருந்து வெளியே வர முடியாதபடி இன்னும் ஸ்டில் தே ஆர் அண்டர் தட் பாண்டேஜ். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதில் ஜெயம் பெறணும்னு என்னவா மாறணும், பலவானாய் மாறணும். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளை தயவுசெய்து என்ன கூறாதீர்கள், அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிலே, ஆமாம், உலகம் வேற ஒரு சிஸ்டத்தில் இயங்கி கொண்டிருக்குது. நான் வேற ஒரு சிஸ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறேன். உலகத்தினுடைய சிஸ்டம் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணணும்னா, சும்மா இருக்கிற நம்மளை உசுப்பேற்றி விட்டு போயிடும். உசுப்பேற்றுறதுனா சும்மா இருக்கிற நம்மளை மண்டையை கிளறி விட்டு போயிடும். என்ன பண்ண, என்னங்க பொண்ணுக்கு என்ன வயசாச்சு, 21 வயசாச்சுங்க, கல்யாணம் இல்லையா, பண்ணணுங்க. சரி, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறீங்க, என்னங்க ஏதாவது பண்ணுங்கங்க. இந்த காலத்தெல்லாம் நீங்கள் கரை தள்ளுன்னு வைங்களேன், ஒரு 100 பவுன் போடாமல் என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ இவனுக்கு மைண்ட் எங்கே மாறிச்சு? ஆமாம், அவர் டேய் பைத்தியக்காரா, அவன் வேற ஒரு சிஸ்டத்தில் பேசுகிறான். நீ என்ன சொல்லு, எங்களுக்கு 100 பவுனு வேணாம், எங்களுக்கு 1 பவுனு வேணாங்க, எங்களுக்கு மெய்யான பவுன் இந்த கையில் கொடுத்துருக்காரு, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இது பியூர் கோல்டு. இந்த கோல்டை வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்கு அந்த கோல்டு, எனக்கு அதெல்லாம் கட்டி கொடுக்கல. எங்கள் முறைப்படி எங்கள் விசுவாசத்தின் அடிப்படையெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செலவே கிடையாது, ரொம்ப ஈஸிங்க, ஜிம்பிளுங்க அம்பிளுங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு புரியவே புரியாது. அவன் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒன்றையும் கரையேற்ற முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா டப்புன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது டைம் ஆகுது. இப்போதான் என்னப்பா 10ஆம் கிளாஸ் எழுதிட்டங்க, என்னம்மா +2 முடிச்சிட்டங்க, என்னம்மா காலேஜ் முடிச்சிட்டங்க, என்னம்மா பண்ணுற, வேலை கடிச்சிச்சிங்க, என்னம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கங்க, பத்திரிக்கை அடிச்சாச்சிங்க. டப்புன்னு நடக்குது. இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னடா அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், போயிருக்கிறான்னா தலைவா ஒன்றும் இல்லையா, இதுக்கு கொடுத்த ஒப்பு கொடுத்தல் தான். இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீ வந்துட்ட, காரியங்களை நீ செய்ய வேணாம், கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்வார். நீ என்ன பண்ணுறன்னா உலகத்தாம் போகிற கால்குலேஷனில் உட்காந்துனே இரு. நீயும் கரை ஏற்ற மாட்ட, நீயும் கரை ஏற மாட்ட. உன்னை கரை ஏற்றுறதுக்கு ஒரே ஒருவரால் தான் முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரை கரையேற்ற முடியும்னா இந்த வாசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவனுக்கு மாத்திரம்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
If you want to have if you want to give a very successful future to your children, உன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரகாசமான வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ கொடுக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லா பெற்றோரும் விரும்புவோம். ஒன்னே ஒன்று செய், உலகத்தினுடைய அந்த மாயான சிஸ்டத்தை விட்டு உன்னை கேட்டுக்குள்ளாய் நடத்துகிற அந்த இதை விட்டு முதல்ல வெளியே வா. நீ வந்திருந்தனா இன்னைக்கு நீ என்னைக்கோ கரையேறி இருப்ப, என்னைக்கோ உன் காரியங்கள் முடிந்திருக்கும், என்னைக்கோ இன்னைக்கு காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய இருதய கடினமும் அந்த காரியத்தில் நீ கொண்டிருக்கிற அந்த இச்சை உன் காரியங்களை இன்னைக்கு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே வா இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ பொல்லாங்கனை என்ன பண்ணினதனாலே ஜெயித்ததனாலே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்னவே இல்லை. ஏப்பா, உலகத்தினுடைய அன்பை விட ஒரு மேலான அன்பு இயேசுவினுடைய அன்பு. அதை அறிந்த பக்தன் சொல்லுகிறான், what can separate me from the love of God? எது கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும்? அவரை அறியாத காலத்திலே உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய சிஸ்டங்கள், உலகத்தினுடைய மாயான விஷயங்கள், என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், பாரம்பரியங்கள், செய்து வந்த விஷயங்களை மென்மையாய் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பின்பு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். காரணம், இதை விட மேலானது கிறிஸ்துவினுடைய அன்பு. ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வார்த்தையை கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை சிலருடைய வாழ்க்கையை நிரூபிச்சும் காட்டுறாரு. அப்பயும் நமக்கு என்ன வரமாட்டேங்குது? நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் இவங்களுக்கு செஞ்சார், அந்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார் இல்லையா? மூணாவது சொல்றாரு, 1 யோவான் 3:2-14, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் எதனால் உண்டானதல்ல, பிதாவினால் உண்டானதல்ல. அதெல்லாம் என்ன செய்தது? பிசாசினால் உண்டானது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். யார் நிலைத்திருப்பா? தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி செய்கிற நிலைத்திருப்பான். இதுதான் தேவனுடைய சித்தம். இதன்படி நீ நிலைத்திருந்தா நீ வாழ்ந்திருப்ப, நீ பிழைச்சிருப்ப, நீ சாட்சியா இருப்ப, நீ தலை நிமிர்ந்து நிற்ப. நீ உன்னுடைய சூழ்நிலை, உன் பொருளாதார ஸ்டேட்டஸ் என்னவானாலும் இருக்கட்டும், ஊழியக்காரன் என் நிலைமை, என் பொருளாதார நிலைமை, என் பின்பலம் உங்களுக்கு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் என்னை கர்த்தர் எல்லா விதத்தில் நிறைவாக வைத்திருக்கிறார். காரணம், நானும் என் கடந்த ஒரு வாரமாய் நான் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் நான் ஜெபித்த என்னுடைய ஆழ் மனதில் உண்டான அந்த சென்சிட்டிவிட்டி என்ன, ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு குறைபாடாக இருக்கிற ஏதாவது விஷயங்கள் இதை எங்கள்கிட்ட சுட்டி காட்டுங்க ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தமடைய, இன்னும் பரிபூர்ணமடைய விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவரோடு செய்த போராட்டம் உள்ள ஜெபம். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே நம்ம போகணுங்க. போய் இதை போகும் பொழுது தான் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண முடியும்? ஆமாம், இப்படி நிறைய காரியங்கள். இன்னும் இந்த உலக பிரகாரமான உடை, நடை, அந்த அலங்காரம், இன்னும் சில பேர் இந்த ஜாதி பிசாசு போல பார்த்தீங்க. நம்ம இதில் கொடுத்துருங்க, நீ சத்தியமாக கரையேற மாட்ட. உனக்கு கர்த்தர் எதை நியமித்து வச்சிருக்கிறாரோ அது கிட்ட போனான்னா தான் நீ கரையேற முடியும். இன்ன வரைக்கும் ஜோதி அக்கா என்ன காஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கிட்ட போய் அப்படியே உண்மையை தோண்டி கிண்டி கேட்டால் அது ஆந்திரா லாங்குவேஜில் எதாவது கச்சாமுச்சான்னும். அப்புறம் உடனே மனசு என்ன தோணும், இது வந்து கூகுளில் போட்டு பார்க்கலாமான்னு தோணும். இதுக்கெல்லாம் தடை உத்தரவாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா இந்தியன் கிறிஸ்டின் போட்டு விட்டார். அவள் என்னதையும் தோண்ட முடியாது, அதுலேயும் இந்தியன் கிறிஸ்டின் தாங்குது. என் மருமகனுக்கு நான் பார்க்கும்போது இந்தியன் கிறிஸ்டின் தான். நான் ஒன்றுமே நோண்டலையே போய். என் மருமகனுடைய ஃபேமிலி பேர் வந்து கண்டான்னு போட்டு பார்த்தா அது வேறு ஏதாவது காட்டும். அது என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அவன் நல்ல மனுஷனாக இருக்கிறான், கிறிஸ்துவ அறிந்திருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறான். இதை தவிர எனக்கு என்ன வேணும்? நீ கிருபையுள்ள வசனத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்தனா கரை ஏறுவே. ரொம்ப கஷ்டம். உனக்காக யாவையும் செய்கிறவர் அவர், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் அவர், உனக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை இவ்வளவு காரியங்களை அறிந்திருக்கிற நீ
உண்மையிலே ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லைங்க. அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதை உடையவன், அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அப்போது உலகத்தில் நான் உலக வழக்கப்படி பேசுகிறேன். இந்த தமிழ் பாரம்பரியத்தின் உலக பாரம்பரியத்தின் பின்புலம் எல்லாவற்றிலும் மேன்மையாக பேசுனா என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவை ஒன்றினாலும் கிடைக்காத ஒரு மேன்மை அவருடைய வார்த்தை அறிந்ததுனால் எனக்கு கிடைத்தது. அதற்கு உன் ஊழியக்காரனுடைய குடும்பமே ஒரு சாட்சிங்கிறது நீ மறந்து போகாத. என் குலப்பெருமையை நான் மேன்மையாக பேசினா இவ்வளோ பேசலாம், என்ன வேணால் பேசலாம், ஏதோ குடும்பத்தினுடைய சாயல் அந்த விஷயம் எவ்வளோ பேசலாம். பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்குதுங்க. இந்த கால வேளையில் உங்கள் எல்லாரும் முன்னால் நான் அறிக்கை செய்யக்கூடிய ஒரே ஒரு அறிக்கை, நான் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. மேன்மை உலக பிரகாரமான நிலைமையில் பீத்தெல்லாம் பேசணும்னா பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவார் இந்த அறிவில் எல்லாம் அன்னையோடு கூட செத்து போனது. எனக்குள்ளே எதுவுமே பிழைச்சில்லை. எனக்குள்ளே பிழைத்திருக்கிறது யாரு தான்? கிறிஸ்துவே நிலை பிழைத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? திரும்பமாக 2 பேதுரு 2:20 வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமைனா எது? கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னாக இருந்த நிலைமை விட கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அவர்கள் அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லதுங்கிறாரு. நாய் தான் கக்கினதை தின்னவும் பன்றி கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு என்ன செய்தது? அதனால்தான் பக்தன் சொல்லுகிறான், தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. வேதத்தில் ஒரு பக்தன் எழுதுகிறான், நீர் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தீர். அப்போ தேவன் நம்ம போகிற இந்த பாதையின் பயணத்தில் எல்லாமே அவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலவற்றையும் ஆதினதின் காலத்தில். ஆமாம், எனக்கு ஜோதி அக்கா 28 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தெரியாது. முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னே தெரியாதுங்க. அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, ஒன்றுமே தெரியாது இல்லை. ஆனால் எங்கள் 2 பேரையும் அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? இல்லைங்க, பிறந்த உடனே இப்பயே பொண்ணு பார்த்துணுங்க. இந்த சில பேர் பிறந்த உடனே போய் ஸ்கூலில் அட்வான்ஸ் கொடுப்பான் பாருங்க, அது மாதிரி இல்லை. இப்பயே பார்த்து வச்சிடணும். இப்பயே பார்த்து வச்சு அந்த வீட்டுக்கு நம்ம இப்போதுலேருந்தே ஒரு 1000 ரூபா மாதம் அனுப்போம். நல்ல ஊட்டச்சத்து மாவெல்லாம் கொடுத்து ப்ரோட்டீன்லாம் கொடுத்து குழந்தைய நல்லா கொழுன்னு ஆக்கி வைக்கிறோம். அப்போ தான் கல்யாணம் கட்டுற ஸ்டேஜில் அது வந்து நல்லா வரும். நல்லா படிக்க வைக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஏன்னா இவர் ஆரம்பத்துலேருந்தே மேட்சிங் பார்க்குறாராம். ஒன்றும் வேலைக்காகாது ராஜா, உனக்கு என்ன மேட்சிங் வேணுங்கிறத அறிஞ்ச ஆண்டவர் அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார். உலகத்தை போல் ஒரு பைத்தியக்கார உலகம் எதுவுமே இல்லை. என்னன்னா சின்னதுலேயே சொல்லிட்டாங்களாம், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டான். அவனா தேவதூதனா? அவனா காபிரியலா? இல்லை அவனா இயேசு கிறிஸ்துவா? அவன் ஏதோ போதையில் ஒல்லட்டு போயிருப்பான். விட்டுட்டு போ. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதுதான். ஹலோ, இருக்கீங்களா? இல்லைங்க, எங்கள் அப்பா வந்து உசுரை விடும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருங்க. சரி, உசுரை விடும்போது சொன்னார், தப்பு இல்லை. அவர் விசுவாசியாக உசுரை விட்டாரா, எப்படி விட்டார்? இல்லைங்க, அவர் வேறு மாதிரி லெவல்லேருந்து போயிட்டாருங்க. அப்போ அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தை. இங்கே இந்த வார்த்தைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நிராகரிக்கப்படணும். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த டைம் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். நமக்கு என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கொண்டாந்து டேபிளில் முதல்ல வச்சிடணும். காலையில் போண்டா இது, இட்லி இது, சாம்பார் இது, சட்னி இது, மத்தியானம் பிரியாணி இது, சிக்கன் 65 இது, நைட்டு இது, நைட்டு திங்க போகிற பாலும் பழமும் இது எல்லாமே காட்டினேன். இதில் கண்ணில் காட்டினேன். பார்த்துட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமே நம்புகிறேன்.
நீ நல்ல விசுவாசியே கிடையாது. நீ டேபிளில் தொடச்சி போட்டிருந்தா கூட கர்த்தர் என்னை போஷிப்பார் நீ நம்பி ஜெபம் பண்ணுறவர், அவன் தான் நீ விசுவாசி. நீ ஜெபம் முடிக்கும் போதே 4 இட்லியும் வடையும் வந்து நிற்கும் முன்னாடி. கர்த்தாவை இப்பொழுது இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. அந்த 12 வரும்போது வரும், அதுக்குள்ளே உன் கொலைக்கு நான் இப்போ தானே போயிருக்குது 4 இட்லி 2 வடையும். அந்த வயிற்றை தொட்டு சொல்லு, அமைதியாரு, வர்றது வர வேண்டிய நேரம் வரும். இப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்துருவோம், அதுக்குள்ள அடுத்தது என்ன செய்வது, அடுத்தது என்ன செய்வது? மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ படுத்து காலைல உசுரோடு எந்திரிக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த 2 ஓட்டை இருக்குது பாருங்க, இதில் காற்று போகணும். இப்போ பஞ்சு அடிச்சான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பஞ்சு நான் மைதாமாவே வச்சு ஏற்றினா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட வச்சு ஏற்றிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த 2 ஓட்டையால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நவ துவாரங்களே அடைச்சிருவாங்க செத்ததுக்கப்புறம். ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த நவதுவாரத்துலேயும் போக வேண்டியது போகணும், வெளியே வர்றது வந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த கிருபையை அவர் தான் நமக்கு தரணும். கடந்த நாளில் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் சொன்ன ஒரு கருத்தை நான் வேதத்தில் ஒரு இதில் நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், ஒரு மனிதனுடைய ஜீவனை கர்த்தர் எடுக்கணுங்கிற நேரம் வந்துடுச்சுன்னா அவன் என்ன டாப் கிளாஸ் வைத்தியம் பண்ணாலும் போயிடும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு குறித்த நேரம் வரலடா, உசுரே போகிற மாதிரி பிறக்கனை எடுத்து போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடந்தாலும் சரி, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட கர்த்தர் அவனுக்குள்ளே எங்கேயாவது ஒரு உசுரை கொடுத்து திருப்பி தூக்கி என்ன செய்ய வைப்பார், நிற்க வைப்பார். காரணம் அவன் போக வேண்டிய நேரம் அது அல்ல. காரணம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஜீவாதிபதி அவர் தான். நீ அப்போலோவில் போனால் எங்கள் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்ததுக்கப்புறம் சுற்றி இருந்தவங்க படுத்தின பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லைங்க. அவர் அப்போலோவில் கொண்டு போய் சேர்த்து இவன் என்னமோ கட்டுக்கட்டாக என்னமோ கொடுக்குறது மாதிரி நீ அப்படியே கொண்டு போய் சேர்த்துருக்கணுமாக்கும் வச்சிருக்கணுமாக்கும். தவிர எங்கே போனாலும் சரி ஜீவாதிபதி ஜீவனை பிடிச்சி வச்சுருந்தான்னா இருக்கும், போயிருந்தா போயிடும். நம்ம குறித்த நேரத்துக்கு 1 மில்லி செகண்ட் கூட மிஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் பொருந்தும். ஐஎம் ஜிம் பாடிங்க, டயட் கண்ட்ரோலுங்க, ப்ரோட்டீன் ஈட்டிங்க, நோ சார், நோ சார். இன்றைக்கி நீ கோயில் முடிச்சு நீ சினிமா தேட்டர் தாண்டனாலே ஆண்டவர் கிருபை தான். போய் வீட்டில் உட்காந்து தட்டில் சோறு போட்டு எடுத்து வாயில் வைக்கணும்னா ஏசப்பா தோத்திரம். ஒவ்வொரு நேரம் தோத்திரத்தோடு நவரணும். இந்த ஜிம்பாடி கிம்பாடி எல்லாத்தையும் தூக்கி வாரம் கட்டிடு. நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு என்ன செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் நம்மளுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த காலையில் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வசனத்தினால் வருகிற விடுதலையும் நமக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போது நம்மளோட இன்னைக்கு வேறு ஏதாவது விஷயம் போராடி ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் வாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல ஆண்டவர், இது என்னோட மல்லு கட்டுது. இல்லை, தேவனால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை, தேவனால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை. அது எப்படிப்பட்ட போராட்டத்தையும் காரணம் கர்த்தர் கல்வாரியில் ஜெயித்தபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்தையே ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் நம்ம, மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஜெயிச்சு கடைசியில் எதையும் ஜெயிக்க போகிறோம், மரணத்தையும் ஜெயிக்க போகிறோம். ஏன், அன்னைக்கு மரணத்தை ஜெயித்து அந்த உயிர்த்தெழுதலை அடையும் போது யார் தோற்று போகிறா, பிசாசும் பாதாளமும் தோற்று போகும். ஆமென். நம்ம வெற்றி உள்ள பாரு, உன்னை சாகும்போது நான் எப்படி கஷ்டப்படுத்தி சாவடித்தேன் அப்படி மரணம் பிசாசு நம்மக்கிட்ட பேசும். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால என்ன செஞ்சிருக்கிற, எழுந்து நின்று இருக்கிற. அன்னைக்கு மூஞ்சி டொக்குலாம் உழுந்து போய் பல்லெல்லாம் போய் இப்படி கண்ணெல்லாம் கோணி போயிருந்தது. இப்போ பார்த்தா அழகாக இருக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் சாயலை அறிந்திருக்கிறவனு. மரணத்தையே ஜெயிக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது உங்களால். மனசும் இருதயமும் சரியான ஒப்பு கொடுத்தலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருந்தால் இன்றைக்கே சொல்ல ஈஸி. அது கர்த்தர் விடுதலையாக்கினால், சத்தியத்தை அறிந்தால், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ இந்த விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தர பூரணமாய் அளித்து அவருடைய வருகையில் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நீங்கள் மாத்திரமல்ல இந்த வார்த்தையை பிரசங்கித்த நானும்
ஆண்டவர் சமூகத்தில் இருக்க கர்த்தர் கிருபை அருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வசனத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுப்பி நிற்போம். மகா இரக்கமும் கிருபை பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த விடுதலையை நீர் கடைசியில் மேன்மையான உயிர்த்தெழுதலோடு கூட எங்களில் நிறைவு செய்ய இருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் மீண்டு ஜெயித்து வெளியே வர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். சில நேரங்களிலே சில மாம்சீக காரியங்கள் எங்களோடு யுத்தம் பண்ணுகிறது ஆண்டவரே. அவை எல்லாவற்றை எங்களை விட்டு நீ நீக்கும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் அருளுவீராக. உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து தாங்கி படி நடத்தட்டும். வந்திருக்கிற நம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு கூட அனுப்பும் ஆண்டவரே. பிரதர் நோவாவுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இருவரையும் கர்த்தர் அடுத்த வாரம் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். உடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆம், பிரதிப்பாராக.